நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் பல கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள். உணர்வை இழந்து, உரிமைகளை இழந்து, உயிரையும் இழக்கிற அடிமை நிலைக்கு, இழிநிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட பிறகு என் இன மக்களை மற்ற மொழிவழி தேசிய மக்கள் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ வைப்பதற்கு, இந்த அடிமை நிலையிலிருந்து மீட்பதற்கு, காப்பதற்கு வழி உண்டா என்று யோசித்து ஒரு இனம் முழுமையான விடுதலையை அடைய வேண்டும் என்றால் அது தனக்கென்று என்றைக்கு ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். இத உலக வரலாற்றின் வழியில் இருந்து உணர்ந்து அறிந்து தெளிந்த எம்முயிர் தலைவன் தமிழர்களின் தாயகத்தில் ஒன்றான தமிழீழ நாட்டை தனித்தமிழீழ சோசலிச குடியரசாக நிறுவ வேண்டும் என்கிற புனித கனவோடு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த பாதையிலே பயணித்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற பெருங்கனவை கொண்டு உலகத்தில் எந்த நாட்டு இராணுவத்திடம் உதவி கேட்காமல் தன் சொந்த நாட்டு மக்களை, தன் இன சொந்தங்களை, உடன் பிறந்த உறவுகளையே ஒன்று திரட்டி படையாக கட்டி தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேச விடுதலைக்கு புரட்சி செய்தவர் எம்முயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். படையை தொடங்குகிற போது ஆயுதங்கள் இல்லை, கையெறில் நிலையில் நின்ற தலைவன் ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்ற முடிவிற்கு வந்தார். அப்படி உருவாக்கப்பட்ட படைதான் கரும்புலி வீரர்கள், கரும்புலி மறவர் படை. உலகில் பல்வேறு தேசிய இனங்கள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம், புரட்சிகர அரசியலின் மூலம் விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த நாடுகளில், அந்த படைகளில் இல்லாத ஒரு படை, கரும்புலி படை என்ற ஒன்று படையை உலக வரலாற்றில் உருவாக்கியவன் எங்கள் உயிர் தலைவன் தான். உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை என்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்தார். உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவருக்கான இழப்பு, அவர் குடும்பத்திற்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது ஒரு தேசிய இனத்திற்கான இழப்பு.
எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. அந்த உரிமைக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் தான் நம்முடைய கரும்புலி மறவர்கள். தலைவர் சொல்லுகிற போது எமது விடுதலை போராட்ட வரலாற்றிலே எமக்கு ஏற்பட்ட பெரும் தடைகளை நீக்குகிறவர்களாக, தடை நீக்குகளாக எமது கரும்புலிகள் இருந்தார்கள். 5000 சிங்கள படை வீரனுக்கு ஒரே ஒரு விடுதலை புலி மறவன், கரும்புலி மறவன் ஒருவன் சமமாக இருப்பான். ஒரே ஒருவன் தான். சான்று நம்முடைய அக்கால் அங்கையர் கண்ணியவர்கள். ஒரு மகள் இலங்கை கடற்படை கட்டமைப்பை தளர்த்து விட்டாள். ஒரே ஒரு மகள், ஒரே ஒரு மகள், என்னுயிர் அக்கா தனு அவர்கள் உலக வல்லாதிக்க நாடுகளை நெஞ்சடைக்க வைத்து விட்டார். இன்று வரை அதே அச்சத்தில் தடை 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 என்று 35 ஆண்டுகளாக விடுதலை புலிகளுக்கு தடைபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு அடி மரண அடிதான். நீ எவ்வளவு பெரிய அதிபராக இரு, எவ்வளவு கொம்பாதி கொம்பனாக இரு, என் இனத்தை தொட்டால் தூக்கமடா உன்னை, நீ எங்க இருந்தாலுங்கிறதா அதுக்கு பதில். உங்களுக்கு கோபமே வராதா? தலைவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. என் இனத்தை தொட்டு பாருங்க, என்னுடைய கோபத்தை அப்ப பார்ப்பீங்க அப்படின்னு. அந்த கோபத்தின் விளைச்சல் தான் நான், நீ, நாம் எல்லாரும். நீ எதிர்காலத்தை போய் ஜாதக நோட்டை கொண்டு போய் சோசியர் இடத்தில் கேட்பாய், நான் எவ்வளவு நாள் வாழ்வேன். கிளிச்சோசிய வரைக்கும் கேட்டுருவோம் நம்ம, எவ்வளவு நாள் வாழ்வ. கை ரேகை, கையில ரேகை இருக்கிறது, கையை நல்லா மடக்கிறதுக்குன்னு கூட அடிப்படை இல்லாது. அவன் சொல்றான்ல, கையில எதிர்காலத்தை தேடாத, 2 கையும் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இருக்குங்கிறான். கையில் போய் இந்த ரேகையை காட்டி என் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லு, எவ்வளவு காலம் வாழுவேன். வாழ்நாளை தெரிந்து கொள்ள ஆர்வம், எப்ப சாவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் எப்போது சாவோம், என் மரணம் எந்த மாதத்தில், எந்த நாளில், எந்த நேரத்தில் என்று தெரிந்து கொண்டு உலக வரலாற்றில் வாழ்ந்த மறவர்கள் நம்முடைய கரும்புலி மறவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும். இந்த தேதியில், இந்த மாதத்தில், இந்த நேரத்தில் சாக போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் யாரிடத்திலும் சொல்ல மாட்டான். மரணத்தை ரசித்து ருசித்து தேச விடுதலைக்காக வாழ்ந்த மறவர்களின் கூட்டத்தில் நாம் வந்திருக்கோம்ங்கிறத புரிஞ்சு வச்சுக்க. தலைவர்கிட்ட சொல்லிட்டு போய் அம்மா அப்பா உறவுகளை பார்த்து கடைசியா வந்து திருப்பி தலைவரோட உணவு உண்டு படம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். தலைவனுக்காக உயிரை கொடுப்பதில் அவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள். என் தலைவனுக்கு அவன் தம்பி, நான் உங்களிடத்தில் கேட்பது, உயிரை யாரும் தர வேண்டாம், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை மட்டும் கொடுத்து என்னோடு நில்லுங்கள். அந்த படையை வீழ்த்த ஆள் இருந்தது. இந்த படையை வீழ்த்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் முடியாது. ஏன்? என் அண்ணனிடத்தில் ஆயுதம் இருந்தது, அது பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று சொன்னார்கள். நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி களத்தில் இருக்கிறோம், எந்த கொம்பனாலும் எங்களை செரிக்க முடியாது, வீழ்த்த முடியாது. காரணம், இது தேசிய விடுதலைக்கான மக்கள் ஜனநாயக புரட்சி, மக்களின் புரட்சி. இது என் கனவல்ல. என் முன்னவர்கள் கையளித்தது எங்க தாத்தா கலியபெருமாள், என் அண்ணன் தமிழரசன். அவர்கள் இருந்திருந்தால் இந்த வேலை எனக்கில்லை. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலமே அடிமை தமிழ் தேசியத்தின் உரிமையை, விடுதலையை பெற முடியும் என்று நம்பியவர் பொதுவுடைமை புரட்சியாளர் கலியபெருமாள் அவர்கள். வாழ்நாளின் கடைசி நொடியில் உலர்ந்து தெளிந்து நமக்கு அறிவுறுத்துகிறார். என் இடத்திலே கடைசி காலத்தில் அழைத்து, இங்கே வா, இந்த புத்தகத்தை படி என்று கொடுத்தார். சிவப்பு துண்டு போர்த்தி கொண்டு ஒரு நாற்காலியில் காலை தூக்கி மேலே வைத்துக்கொண்டு தெய்வ திருமகன்
தாத்தா முத்துராமலிங்க தேவர் திருமண மண்டபத்திலே உட்கார்ந்திருந்தார். ஒரு விழா, அதில் நான் பங்கேற்றேன். அந்த கூட்டத்தில் நான் அப்போ ரொம்ப சிறுவன். இங்கே வா படி, அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன்கிட்ட அதை கொடுக்கணுன்ட்டு. அது நீங்கள் 500 பக்கம் 500 பக்கம் 600 பக்கம்லாம் இல்லை, வெறும் 50 பக்கம். அதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அது கடைசி பக்கம். மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் நீ புரட்சியை முன்னெடுக்க முடியாது. இதுதான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதுதான், என் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறேன். என்னிலும் இளைய என் தம்பிகளை நான் புரட்சியை முன்னெடுக்க வேண்டியதில்லை, அவர்களே எடுப்பார்கள். தமிழ் சமூகத்தின் ஓர்மைதான் தமிழ் தேசினத்தின் விடுதலையை பெற்றுத்தர முடியும் உறுதியாக நம்பினார் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள். ஒரு கெடுவாய்ப்பாக எந்த மக்களுக்காக போராட துணிந்தானோ அந்த மக்களாலே தாக்கப்பட்டான் என்பது வரலாற்றில் பெரும் துயரம். அவர்கள், என் முன்னவர்கள் பல 100 ஆண்டுகளாக விட்டு வைத்த பணியை நாங்கள் செய்கிறோம். கடைசியாக எங்கள் தலைவர் அவர் கையளித்த பணி. அந்த கரும்புலி வீரர்களினுடைய நாள் இன்று ஜூலை 5ஆம் நாள். உலகெங்கும் கரும்புலி மறவர்களுக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழ் தேசிய விடுதலைக்காக, தாயக விடுதலைக்காக உயிரையே ஆயுதமாக்கி களத்திலே பாய்ந்த அந்த வீர மறவர்களுக்கு நானும் நாம் தமிழர் கட்சியும் தன்னுடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறது. நீங்கள் விட்டு சென்ற கனவை வழி வழியே வருகிற உங்கள் பிள்ளைகள், வீர மான தமிழ் பிள்ளைகள் வென்று முடிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். என் உயிருக்கினிய உறவுகளே, உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். மற்றவர்களுக்கு தேர்தல் ஒரு விளையாட்டு, ஒரு அதிகார கைப்பற்றல், ஒரு அதிகார சுவைப்பு, அவ்வளவுதான். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமை மீட்சி, விடுதலை என்கிற பெருங்கனவு. மற்ற அரசியல் கட்சிகளைப் போல நாம் கோட்பாடு கொள்கைகளை கொண்டவர்கள் அல்ல. நாம் ஆகச்சிறந்த தத்துவ நிலைப்பாட்டை கொண்டவர்கள். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் எழுச்சி, மீட்சி என்கிற புனித கனவை சுமந்து நிற்பவர்கள். இங்கே வாக்கு சேகரிக்கும் போது பிரச்சனை, தகராறு, கல்லெடுத்தெறிந்தார்கள். என்னுடைய தாய், என் அன்பு அம்மா மகேஸ்வரி அவர்கள் ஓட்டு கேட்டுக்கும்போது பெரிய செங்கலை தூக்கி வீசுறான்ப்பா அப்படின்னு எடுத்து பத்திரமா வைக்க வேண்டியதானம்மா, அந்த கற்களை வச்சுதான் அவங்களுக்கு நம்ம சமாதி கட்டணும் என்று சொன்னேன் நான். ஒரு கோட்பாடுதான் என் உடன் பிறந்தவர்களே, என்னினும் இலை என் தங்கைகளே, தம்பிகளே, என்னை நேசித்து நிற்கிற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, ஒரு கோட்பாடுதான். உலகில் பல்வேறு அறிஞர்கள் கற்பித்ததையும் சொல்கிறேன், என் உயிர் தலைவன் எனக்கு சொன்னதையும் உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு நானும் என் கருத்தையும் உங்களுக்கு கற்பிக்கிறேன். புரட்சியாளர் லெனின், உன்னை விமர்சிப்பனுக்கு நீ நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுங்கிறான். ஹிட்லர் சொல்றான். விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். நீ யாரையோ ஒருவனை பொறாமப்பட வைத்திருக்கிறாய். உன்னை பார்த்து எவன் அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான். ரசிக்க தொடங்குடாங்கிறான். பேசு பேசு, பேசுறியா பேசு, அவ்வளவுதான்.